ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியை போற்றி போற்றி. இன்று அத்தியாயம் 9 சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் அகத்திய மகிழ்ச்சிகள் என்ன அற்புதமான கருத்துக்களை கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சூன்ய சுரபிகள் விடுதலை அடைந்த ஆன்மாக்களுக்கு மாத்திரமே சூன்ய சுரபியின் ஆற்றல்கள் கிட்டும். சில தருணங்களில் மட்டும்தான் அபூர்வமாக விடுதலை அடையாத ஆன்மாக்களுக்கும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 12 சூன்ய சுரபிகளும் 28 அடுக்குகளாக நிலைத்திருந்தாலும் இந்த காவல் சுரபி மற்றும் சாட்சி சுரபி ரெண்டுமே என்ன ஒற்றை சூழலாகத்தான் நிலைத்திருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது, ஆழ்நிலை தியானங்கள் புரிந்து உயிரினை ஆன்மாவினை நோக்க பயணிக்க அனுமதித்து இறை சிந்தைகளின் மூழ்கினால் சூன்ய சுரபிகளின் ஆற்றல்களை உணர இயலும். அதாவது தவம் ஏற்றி வரம் கோருதல் என்னும் நிகழ்வினை பற்றி முன்னாடியே கொடுத்திருந்தாங்க அன்னை சாரதா தேவி அன்னை. ஸோ அதை மாதிரி சூன்ய சுரபிகளின் ஆற்றல்களை உணர்ந்து ஏற்க வேண்டும் அப்படின்னு நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 8 சுரபிகள் காவல் நிலையினை ஏற்பது போன்று 8 துணை சாட்சி சுரபிகள் சாட்சிகளா வீட்டிருந்து ஒவ்வொரு மானுட ஆன்மாக்களின் செயல்பாடுகளை பதிந்து பிறவிகளையும் அதன் தன்மைகளையும் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஏதாவது தீய செயல் செய்யும் போது யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டுறாங்க. அதுதான் திருமூலர் ஐயா ஒரு பாடல சொல்றாரு, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடம் காணுங்கால் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரு அப்படின்னு சொல்லுவார் ஐயா. என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்காணி இல்லை, நம்மளை பார்க்கிற சாட்சிகள் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு பல கள்ள செயல்களை இந்த மனிதர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த கண்காணி என்றது உள்ளேயே இருக்கிறாரு. அப்படி உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிந்தவங்க களவு ஒளிந்தார்கள், தன்னுடைய தீய செயல்களிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இங்க 8 சாட்சி சிறப்புகள் நம்ம இருக்குது. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும், அந்த படத்துல அஜித் சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நானா செதுக்குனதுடான்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இந்த 8 சாட்சி சிறப்புகள் பதிந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப நான் உங்களுக்கெல்லாம் ஏதோ சொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்றேன். நீங்கள்லாம் நேற்று நான் ஒரு தவறு செய்தாலும் அதை கண்டுக்காம இருந்திருக்கீங்க அப்படின்னா இவை எல்லாமே சாட்சி சுரபிகளின் மூலமாக என்ன சொல்றது, சித்திரகுப்தன் ரெக்கார்ட் எழுதிட்டு இருக்காருன்னு சொல்றாங்களே. திருவண்ணாமலை கோயில்ல சித்திரகுப்தருக்கு சன்னதி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாலானோருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் திருவண்ணாமலையில ஒரு தனி சன்னதி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் துணை சூன்ய சுரபிகள். அதாவது 8 சாட்சி சுரபிகள், 8 காவல் சுரபிகள். அஷ்டதிக் பாலகர்கள் கோயில்ல ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா, இது ஆன்மாவினை பாதுகாப்பதற்கு, ஆன்மாவிற்கு தேவையான ஆற்றல்களை கொடுப்பதற்கு, ஆன்மாவினை பிறப்பெடுக்கும் தருணத்திலும் இறப்பெடுக்கும் தருணத்திலும் அதற்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி. என்ன சொல்றது, இப்போ இதெல்லாம் விஐபிஸ்க்கெல்லாம் பவுன்சர்ஸ் வராங்கல்ல, ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட்டிட்டு வராங்க, மறுபடியும் கூட்டிட்டு போய் விடுறாங்களே, அந்த மாதிரி 8 துணை சூன்ய சுரபிகளும் 8 காவல் சுரபி 8 சாட்சி சுரபிகள்லாம் செயல்படுங்கிறத நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.